அவர் கொடுக்கக்கூடிய ஸ்பீச் ஆகப்பட்டது கூட பார்த்தீங்கன்னா போட்டிருக்க டாபிக் ஒன்று, ஆனால் அட்ரஸ் பண்ணுறது வேற. அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரெசிவாக இருக்கு, அட்ரஸ் பண்ணது பார்த்தா ரெக்ரெசிவாக இருக்கு. மாணவர்களை வழிநடத்தக்கூடிய இடத்துல போய் வழிநடத்திருக்கக்கூடிய டீச்சரை அந்த இடத்துல கொச்சையாக பேசுறதும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறதும் டீச்சர்ஸ் டே அன்னைக்கு பண்ணும் பொழுது அதை விட பெரிய தவறு என்ன இருக்க முடியும்? கர்மா பற்றி பேசுறதுக்கு அது கோயிலும் கிடையாது, இல்லாட்டி ஒரு ரிலீஜியஸ் மாநாடும் கிடையாது, கர்மா பற்றி நடத்தின ஒரு ப்ரோக்ராமும் கிடையாது, அது பள்ளிக்கூடம். ஆர்டிகல் 28 clause 1 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி கிளியரா சொல்லியிருக்காங்க, நோ ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷால் பி ப்ரொவைடட் இன் எனி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஓன்லி மெயின்டைன்ட் அவுட் ஆஃப் ஸ்டேட் ஃபண்ட்ஸ். திருவள்ளுவரையும் வள்ளலார் அவர்களையும் திருமூலர் அவர்களையும் ஒருத்தரோட பிலாசபியை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தன்னுடைய ஐடியாஸை அவங்க சொன்னதா சொல்லி அவங்க பேரை வச்சு திருப்பி கவர் பண்ணிக்கிறாரு. ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்க ரிலீஜியன் சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேணாம், ஆனா ரிலீஜன்ல இருக்க ஐடியாவை இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுத்தாலே அது violative of article 28 clause 1 of the Constitution of India. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் நவநீத். சார், லாஸ்ட் வீக் அரசு பள்ளியில் மூட நம்பிக்கையை பரப்பும் விதமாக சர்ச்சையாக பேசி மகாவிஷ்ணுன்றவர் அரெஸ்ட் ஆயிருக்காரு. அந்த அரெஸ்ட்டை தொடர்ந்து தற்போது அவரை போலீஸ் 3 நாள் கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சுட்டு வராங்க. இந்த வழக்கை குறித்து கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா நவநீத், மகாவிஷ்ணு அப்படிங்கிற மூட நம்பிக்கை பேச்சாளர், அது மட்டும் இல்லாமல் இப்போ செய்திகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய ஸ்பீச் ஆகப்பட்டது சயின்ஸ்லேயே இல்லாத விஷயங்களை மாணவர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்த அந்த சர்ச்சை ஸ்பீச்சில் தான் மகாவிஷ்ணு அவர்கள் அரெஸ்ட் ஆகிறாரு. இந்த மூடநம்பிக்கை பேச்சு அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அவரை சப்போர்ட் பண்ணுறவங்க இது ஆன்மீக பேச்சு, அப்புறம் அவங்கள அரெஸ்ட் பண்ணவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா அவர் பேசினது மூடநம்பிக்கை ஓரியன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற 2 வாதங்கள் வைக்கிறாங்க. இந்த 2 வாதங்கள் வைக்கும் பொழுது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். மகாவிஷ்ணு அவர் போயிட்டு பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் மத்தியில் எதுக்காக கூப்பிடப்பட்டார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். யார் அவரை கூப்பிட்டாரு 2வது பாயிண்ட். அவர் அந்த சொன்ன டாப்பிக்கை அவர் பேசினாரா அப்படின்னா அவருடைய பல வீடியோஸ், ஃபர்ஸ்ட் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. லாஸ்ட் வீக் தான் இந்த சர்ச்சை வெடிக்கும் போது தான் எல்லாருமே பார்க்குறோம். இந்த சர்ச்சை தொடர்ச்சியாக நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சை இஷ்யூ ஆகும்போது தான் இந்த மூடநம்பிக்கை பற்றி பேசியிருக்காரு அப்படிங்கிற தொடர்ச்சியாக அந்த நியூஸ் வரும்பொழுது தான் நம்ம போய் அவருடைய பழைய வீடியோஸ்லாம் பார்க்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது நீங்களே கூட ஒரு சில வீடியோஸ் பார்த்துருந்தீங்க. அதாவது போட்டிருக்க டாபிக் ஒன்று, ஆனால் உள்ளே இருக்கிற கண்டென்ட் வேற, அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னும் பொழுது அப்போது அவர் கொடுக்கக்கூடிய ஸ்பீச் ஆகப்பட்டது கூட பார்த்தீங்கன்னா போட்டிருக்க டாபிக் ஒன்று, ஆனால் அட்ரஸ் பண்ணுறது வேற. அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரெசிவாக இருக்குது, அட்ரஸ் பண்ணது பார்த்தா ரெக்ரெசிவாக இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரடிக்ஷனே. இப்போது ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ரெக்ரெசிவ் தாட்ஸையும் பிற்போக்கு விஷயங்களை பேசி ஜஸ்டிஃபை பண்ணுறதுங்கிறது எந்த நாள்லையுமே ஏற்றுக்க முடியாது. அது ஆன்மீகத்தில் கூட ஏற்றுக்க முடியாது, ஆன்மீகத்தில் கூட ஏற்றுக்க முடியாது. அதனால இது மூட நம்பிக்கை ஸ்பீச்சாக தான் பார்க்கப்படும். இப்போ அவரோட சப்போர்ட் பண்றவங்க என்ன சொல்றாங்க, இவர் மட்டும் தான் பேசினாரா, யாரெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வரும்போது யார் பேசியிருக்காங்கன்றது அப்புறம் பார்க்கலாம், யாரெல்லாம் பேசியிருக்காங்க, என்னென்ன கான்ட்ரவர்சி நடந்திருக்குன்றது அப்புறம் பார்க்கலாம். பட் இவர் பேசினதுல என்ன சர்ச்சை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. இது நம்ம சட்ட ரீதியாக பார்க்கறதுனால நம்ம இதில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் ஆஃப் த மேட்டரை பார்க்கணும். இவர் மோட்டிவேஷன் டாக்கு போய் அது ஸ்பிரிச்சுவல் டாக்குன்னு சொல்லி கர்மா அப்படிங்கிற கான்செப்டையும் ரீபர்த் அப்படின்ற கான்செப்டையும் கையில் எடுத்து பாவ புண்ணியம் அப்படின்னு சொல்லி அதை பிரிக்கும் பொழுதுதான் அங்கிருந்த ஒரு டீச்சர் அவர் எழுந்து இந்த கொஸ்டினை கேட்கும் பொழுது அவர்கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ண விதம் ரொம்ப ஹார்ஷாகவும் ரொம்ப அவரை புண்படுத்தக்கூடிய வகையிலையும், அது மட்டும் இல்லாமல் அவரை கொச்சைப்படுத்துகிற விதமாகவும் அது இருந்ததை நம்மளால பார்க்க முடியுது, எல்லாருமே பார்த்தோம். அதனால மகாவிஷ்ணு அவர்கள் மூட நம்பிக்கை பேச்சாளர் மட்டும் கிடையாது, ஒரு சபையில மரியாதை கூட தெரியாத ஒரு மனிதராக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது அதுவும் பள்ளி கல்வித்துறையில
வரக்கூடிய ஒரு ப்ரோக்ராம், அதுவும் செப்டம்பர் 5 டீச்சர்ஸை ஹானர் பண்ற டேல மகாவிஷ்ணு போயிட்டு டீச்சரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. புரியுதா நவநீத்? மகாவிஷ்ணு செப்டம்பர் 5 டீச்சரோட கிரேட்னஸை பத்தி பேசாம அவருக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு பிற்போக்கு சிந்தனைகள், நான் சயின்டிஃபிக் ஆஸ்பெக்ட், சூடோ சயின்ஸு, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மூடநம்பிக்கையை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பள்ளிக்கூடத்தில் போயிட்டு மாணவர்கள் மத்தியில் ஒரு டீச்சரை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி மாணவர்கள் முன்னாடி வந்து அந்த மாதிரி ஒரு ஹீரோ மாதிரி அவரை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த டீச்சர் வந்து நாளைக்கு போய் அந்த மாணவர்களுக்கு வந்து பாடம் எடுக்கணுமா வேணாமா? மாணவர்களை வந்து வழிநடத்தக்கூடிய இடத்துல போய் டீச்சர் வந்து வழிநடத்திருக்கக்கூடிய டீச்சரை அந்த இடத்துல வந்து கொச்சையா பேசுறதும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றதும் டீச்சர்ஸ் டே அன்னைக்கு பண்ணும் பொழுது அதை விட பெரிய தவறு என்ன இருக்க முடியும்? ஃபர்ஸ்ட் அந்த லெவலில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் மகாலட்சுமி அவர்களுடைய ஸ்பீச். அண்டு அவர் ரியலைஸ்ட் சோல் அப்படின்னு சொல்றாரு, அவர் ப்ரொக்ளைம் பண்ணிக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான பர்சனல் பிராண்டிங்லாம் பண்ணிக்கிறாரு. அது அவருடைய விருப்பம். அது நான் வந்து அவருக்கு அரசியல் சட்டத்தில் அவருக்கான ரைட்ஸ் இருக்குது. அவர் வந்து இந்த அவரை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது, அவருடைய பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறது அவருக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. அது அவருடைய அவர் பிஸ்னஸாகவே அது பண்ணுறாருன்னா கூட பண்ணிக்கிட்டோம். அது வந்து அவருடைய ஃப்ரீடம். நோபடி இஸ் அகேன்ஸ்ட் இட். பட் அரசு பள்ளிக்கூடத்தில் உள்ள வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு சொல்லி அதை கலர் கோட் பண்ணி ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்னு சொல்லி மூட நம்பிக்கை இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் ஐடியாஸை கொண்டு வந்து ரிலீஜியஸ் வேர்ட்ஸை கொண்டு வந்து இன்அப்ராப்ரியேட்டாக அங்கே பயன்படுத்துகிறாருன்னா மாணவர்களுக்கு இன்டைரக்டாக இன்இக்வாலிட்டி பற்றியும் இன்இக்வாலிட்டியை ஜஸ்டிஃபை பண்ணுறதை பற்றியும் டிஸ்கிரிமினேஷன் ஏன் இருக்குது அப்படிங்கிறதுக்கு பற்றியும் அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற மாடல் தான் கர்மா மாடல் வந்து அங்கே ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அது வந்து ரிலீஜியஸ் க்ரௌட் கிடையாது. கர்மா பற்றி பேசுறதுக்கு அது வந்து கோயிலும் கிடையாது, இல்லாட்டி வந்து ஒரு ரிலீஜியஸ் மாநாடும் கிடையாது, கர்மா பற்றி நடத்தின ஒரு ப்ரோக்ராமும் கிடையாது. அது பள்ளிக்கூடம். அங்கே மாணவர்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டார்ட் ஆஃப் த சொசைட்டிலிருந்து, டிஃப்ரெண்ட் எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து, கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஃபண்டிலிருந்து, அந்த கவர்மெண்ட் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள், அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ். நவநீத், இந்த பேக்ரவுண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் அவர் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மகாவிஷ்ணு அவர் வந்து என்ன கேட்குறாருன்னா, அந்த டீச்சரை என்ன கேட்குறாருன்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் சொல்லப்பட்டிருக்கா அப்படிதான் கேட்குறாரு. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போதான் வந்து, ஏன்னா அந்த கொஸ்டின் அவர் கேட்டிருந்தாரு, மக்களுக்கு இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் அவர் பேசுனது தவறா ரைட்டா, கான்ஸ்டியூஷனலா அன்கான்ஸ்டியூஷனலா பார்க்க முடியும். பாயிண்ட் நம்பர் 1, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிகல் 28 clause 1ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஃப்ரீடம் ஹேஸ் டு அட்டெண்டன்ஸ் அட் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ரிலீஜியஸ் வர்ஷிப் இன் சர்டன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். அதில் சப் கிளாஸ் 1, நோ ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நோ ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷால் பி ப்ரொவைடட் இன் எனி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஓன்லி மெயின்டைன்ட் அவுட் ஆஃப் ஸ்டேட் ஃபண்ட்ஸ். நான் நேற்று நீங்கள் சொல்லுங்கள், அவர் 2 பள்ளிக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அசோக் நகர் பள்ளிக்கூடம், சைதாப்பேட்டை பள்ளிக்கூடம். ஒன்று வந்து மாணவிகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம், இன்னொன்று வந்து கோஎட் பள்ளிக்கூடம் நினைக்கிறேன். இந்த 2 பள்ளிக்கூடத்துலையும் போய் அட்ரஸ் பண்ணியிருக்காரு ஒரே நாளில் நினைக்கிறேன். அதுவும் அப்போ அட்ரஸ் பண்ணியிருக்காருன்னா அந்த பள்ளிக்கூடம் ஆகப்பட்டது, இவர் என்ன சொல்றாரு, அது வந்து ஸ்பிரிச்சுவல் டாக் அப்படின்றாரு. ஸ்பிரிச்சுவல் டாக் அப்படின்னு சொல்லி, மோட்டிவேஷன் டாக்னு சொல்லி, ஐடியா ஆஃப் கர்மா அப்படிங்கிறத எந்த மதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வருது. அந்த சில பேர் வந்து அந்த பர்டிகுலர் மதத்தில் இருக்கவங்களே அந்த வார்த்தைகளை பிலீவ் பண்ணாதவங்களும் இருக்காங்க. ஒரு விஷயம் வந்து ஒரு மனிதருக்கு வந்து நடக்குதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மாடலில் ஒத்துக்கிறவங்க இருக்காங்க. இன்னொரு மாடலில் வந்து அதை ஒத்துக்க வேணாம், உன்னை நீ நம்பி ப்ராக்ரஸ் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேட் லீடர்ஸ் பிறந்த நாடு இது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்பிரிச்சுவல் ஜெயண்ட்னு நான் சொல்லுவேன் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். அவர் என்ன சொல்றாரு, கடவுளை நீ நம்பாட்டி கூட பரவாயில்ல, உன்னை நீ நம்புன்றாரு. த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் வர்ஷிப் இஸ் டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப். பிலீவ் இன் யுவர் செல்ஃப்னா அது எப்போ பிலீஃப் எப்போ வரும், நீங்கள் உங்கள் வாழ்க்கை கையில் பொறுப்பு எடுத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணாமல் உங்களுடைய டிஸ்கிரிமினேஷனையோ இன்இக்வாலிட்டியோ அக்செப்ட் பண்ணாமல் என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருந்தால் தான் ப்ராக்ரஸ் ஆக முடியும். அப்போது
அந்த மாதிரி சில இடங்கள்ல வந்து ரிலீஜன்ல இருக்கக்கூடிய விஷயத்தையே ப்ரொடெஸ்ட் பண்ணி நிறைய பேர் ரிஃபார்ம் கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய தருணத்துல திருவள்ளுவரையும் வள்ளலார் அவர்களையும் திருமூலர் அவர்களையும் ஒருத்தரோட பிலாசபியை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தன்னுடைய ஐடியாஸை அவங்க சொன்னதா சொல்லி அவங்க பேரை வச்சு திருப்பி கவர் பண்ணிக்கிறாரு. அவரை சுத்தி அவர் பண்ணிருக்க சிஸ்டம் பாருங்க. அவரை சுத்தி ஒரு பவுண்டரி கிரியேட் பண்ணிக்கிறாரு. பெரியாளங்களோட பேர் அப்துல் கலாம், திருக்குறள், அப்புறம் வந்து திருமூலர் திருமந்திரம், அப்புறம் வள்ளலார், அப்படி நீங்க பண்ணிட்டு கவர் பண்ணிட்டு அவர் நினைக்கக்கூடிய விஷயங்களை மூட நம்பிக்கை விஷயங்களா இருக்கலாம், இல்லாட்டி பிற்போக்கு சிந்தனைகளா இருக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, வள்ளலாருடைய சிந்தனையில என்னைக்குமே வந்து ரெக்ரெசிவ் தாட்ஸ் கிடையவே கிடையாது. வள்ளலார் அவருடைய சிந்தனை எடுத்து பாருங்க. அவருடைய 4 பார்ட் சொல்லியிருக்காரு நவநீத். பிசிக்கல் டிசிப்ளின், மென்டல் டிசிப்ளின், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், சோல் டிசிப்ளின் 4 சொல்லியிருக்காரு. சிம்பிள் மெத்தட்ஸ் தான் சொல்லியிருக்காரு. எதுல? திருவருட்பால. அப்படி இருக்கும் பொழுது கர்மா பத்தியோ, இன்இக்வாலிட்டி பத்தியோ, டிஸ்கிரிமினேஷன் பத்தியோ என்னைக்குமே அங்கீகாரம் திருவருட்பாலையோ எங்கேயுமே கிடையாது. அத கர்மான்னு சொல்லி ரீபர்த்னு சொல்லி உங்களுடைய பிறப்பை நீங்க ஒத்துக்கணும்னு சொல்ற அந்த இடத்துல தான் கர்மா தப்பாகுது. அதுவும் ஸ்கூல்ல போய் சொல்லும் போது தப்பாகுது. அதுவும் எந்த ஸ்கூல்ல? கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல. அப்ப கொஸ்டின் என்னன்னா, நம்ம நீ உங்க மைண்ட் எடுத்துனதுக்கு இந்த கொஸ்டின் வந்திருக்கும் டெஃபினட்டா. கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல தான் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடாதா, எல்லா பள்ளிக்கூடத்திலும் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடாதா? இதுக்கு வந்து எதிர்த்தரப்பா பேசுறவங்க என்ன பேசுறாங்கன்னா, அரசு பள்ளியில இப்ப இது நடந்திருக்கு, அது வந்து சர்ச்சையா இருக்கு. ஆனா இன்னும் பல ஸ்கூல்ல, முக்கியமா கிறிஸ்தவ பள்ளிகள்ல பிரேயர் சாங்காவே கிறிஸ்துவ மத பாடல்கள் இருக்குன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். யாரெல்லாம் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் தெரியலன்னு அர்த்தம். பாயிண்ட் நம்பர் 1, அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? நீங்க ஹிந்துவா இருங்க, கிறிஸ்டியனா இருங்க, இஸ்லாம் ஃபெய்த்தை ஃபாலோ பண்ணுங்க, தட் இஸ் பர்சனல் டு யூ. when it comes to government institution, when it comes to government education institution, when it is a state run education institution, ஸ்டேட்டுங்கிறது ஆர்டிகல் 12 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால சொல்லப்பட்டிருக்கக்கூடிய டெஃபினிஷன்ல வரக்கூடிய இன்ஸ்டிடியூஷன். அந்த இன்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 28 கிளாஸ் 1 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி கிளியரா சொல்லியிருக்காங்க, நோ ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷால் பி ப்ரொவைடட் இன் எனி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஓன்லி மெயின்டைன்ட் அவுட் ஆஃப் ஸ்டேட் ஃபண்ட்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட், ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ ரிலீஜனை பத்தியே பேச வேணான்றாங்க. ரிலீஜனை சப்போர்ட் பண்ணியும் சரி, ரிலீஜியஸ் சப்போர்ட் பண்ணாமல் சரி, ரிலீஜன் தூக்கி ஓரம் வைங்கன்றாங்க. எங்க? ஸ்டேட் ரன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல. இப்ப கொஸ்டின் என்ன தெரியுமா? இது ஸ்டேட் ரன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான், அதுவும் ரன் பை ஸ்டேட் ஃபண்ட்ஸ், அவுட் ஆஃப் ஸ்டேட் ஃபண்ட்ஸ். அப்படி இருக்கும் பொழுது செகண்ட் கொஸ்டின் வருது. என்ன கொஸ்டின் வருதுன்னா, ஆர்டிகல் 28 கிளாஸ் 2, நத்திங் இன் கிளாஸ் 1 ஷால் அப்ளை டு அன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் which is administered by the state but has been established under any endowment or trust which requires that religious instruction shall be imparted in such institution. இப்போ ரெண்டாவது கிளாசிஃபிகேஷன் போலாம். ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் என்ன? எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ரன் பை ஸ்டேட் ஃபண்ட்ஸ். அதுல கம்ப்ளீட் ப்ரொஹிபிஷன் ஆஃப் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ரிலீஜனை பத்தி பேசுறதோ, ரிலீஜனை பத்தி எதிர்த்து பேசுறதோ ரெண்டுமே கிடையாது. அதான் பாயிண்ட். ஆன்டை ரிலீஜன் பேசினாலும் கிடையாது, நாத்திகம் பேசினா கூட அது ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் தானே. நாத்திகமும் ஒரு பிலீஃப் தானே, அதுவும் ரிலீஜனை அட்டாக் பண்ணி பேசக்கூடிய விஷயம், அதுவும் பேசக்கூடாது. ரெண்டாவது எதை பேசக்கூடாது? ரிலீஜனை பத்தியும் பேசக்கூடாது. அப்போ ஸ்டேட் ரன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல ஸ்டேட் ஃபண்ட்ல நடத்தக்கூடியதுல ப்ரொஹிபிஷன். ஆனா எதுல வந்து பேசலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஆர்டிக்கல்லே சொல்லப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 28 கிளாஸ் 2ல என்டோன்மெண்ட் கீழையோ இல்ல ஒரு ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் கீழையோ, ட்ரஸ்ட் வித் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோன்னு சொல்லி நடத்தக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்லயோ நீங்க பண்ணலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்துக்கள் நடத்தக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, கிறிஸ்டியன் நடத்தக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, இஸ்லாமிய சகோதர அவர்கள் நடத்தக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, பாத்தீங்கன்னாக்க வித்தவுட் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிரேயர்ஸ் இருக்கலாம், இல்ல ஒரு பர்டிகுலர் பாத்துல ஃபெய்த் இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கலாம், இல்ல யூரோப்பியன் மாடலில் நடத்தக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கலாம், இல்ல வெஸ்டர்ன் மாடலில் நடத்தக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கலாம், டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் மாடலில் நடத்தக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கூல்ஸா இருக்கலாம். அந்த இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் நீங்க கொடுக்கலாம். அதுக்கு வந்து ஆர்டிகல் 28 கிளாஸ் 1 அப்ளை ஆகாது. அப்போ ஸ்பெசிஃபிக்கா ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் கீழே ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறீங்கன்னா, அப்ப அந்த பள்ளிக்கூடத்துல நீங்க ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கேயும் மகாவிஷ்ணு பேசினது வந்து ஏற்கப்படாது. இங்க ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனை கூட வச்சுப்போம், இந்து
ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷனாக கூட வச்சுப்போம். ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ரன் இன்ஸ்டியூஷனில் பேசவே கூடாது. ஒரு சமயம் ஹிந்து ரன் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனாக கூட வச்சுப்போம். மகாவிஷ்ணு பேசினது, மகேஷ் என்ற மகாவிஷ்ணு பேசினது ஏற்கப்படுமா அப்படிங்கிற கொஸ்டின் வருது. அங்கே கூட கர்மா வச்சு ரீபர்த் வச்சு ஒரு பர்டிகுலர் டீச்சரை அங்கே கொஸ்டின் கேட்குறாரு, நீ பேசுறது கரெக்டாக தப்பான்னு. அப்படி ஒரு டீச்சரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறது ஈவன் ஹிந்து இன்ஸ்டியூஷனில் ஒத்துக்கப்படுமா? அதான் பாயிண்ட். டீச்சரை வந்து அங்கே கேள்வி கேட்குற டீச்சர் அந்த கேள்வி கேட்குறாரு, இப்போ கர்மா ரீபர்த்னு பேசுறியே அப்படின்னு ஹிந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன் நடத்தக்கூடிய ஸ்கூல்லேயே கூட கேட்டாலும் பக்குவமா பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவர் இருக்காரு, விஷயம் தெரிஞ்சிருந்தா. ஆனா ஒரு டீச்சரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றது அங்கேயும் ஒத்துக்க பண்ண முடியாது. அப்படின்னும் பொழுது இட் இஸ் மேட்டர் வந்து அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அவரா நினைச்சுக்கிறாரு. அது வந்து அவர் வந்து ஸ்பிரிச்சுவலா பேசலாம்னு அவரா நினைச்சுக்கிறாரு. அவர் நினைச்சது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது. அவர் நினைச்சுக்கிறதெல்லாம் மோட்டிவேஷன் டாக் கிடையாது. அப்படின்னும் பொழுது ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் நடத்தியிருந்தாலும் அங்கே இது ஸ்பீச் வந்து வயலேட் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு டீச்சர் கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? ஈவன் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் கிட்ட எல்லா விதமான கொஸ்டின் தானே கேட்குறாங்க. அப்போ ஒரு டீச்சரும் கேள்வி கேட்கலாம்ல ஸ்பீச் அப்போ. அப்போ அவரை வந்து அவமரியாதைப்படுத்தினா அதுவும் வந்து அகேன்ஸ்ட் த லா தான் ஒரு டீச்சர்ஸ் டே அன்னைக்கு. மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நவநீத், ஆர்டிகல் 28 clause 3 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, no person attending any education institution recognized by the state or receiving aid out of state funds shall be required to take part in any religious instruction that may be imparted in such institution or to attend any religious worship that may be conducted in such institution or in any premises attached thereto unless such person or if such person is a minor his guardian has given his consent thereto. ஸ்டேட் கீழே ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட் ரெகக்னைஸ் ஆகி ரன் பண்ற எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோ இல்லாட்டி பார்ட்லி ஃபண்டட் பை ஸ்டேட்டோ இருந்தா அந்த இன்ஸ்டிடியூஷன்ல பேசலாமா பேசக்கூடாதா, ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற பாயிண்ட் நீங்க வந்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் யாரெல்லாம் அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்களோ அவங்க ஸ்டூடெண்ட் கிட்ட கன்சென்ட் இல்லாம நீங்க ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கூடாது. இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன்ல 3 விதமா பிரிச்சிருக்காங்க. ஆர்டிகல் 28 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிகல் 28 clause 1 ஸ்டேட் ஃபண்டட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல கம்ப்ளீட் நோ ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். அதே என்டோன்மெண்ட் கீழோ ட்ரஸ்ட் கீழோ இருந்தா யூ கேன் ப்ரொவைட் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். அஃப்கோர்ஸ் மூட நம்பிக்கை யாரும் எடுத்துக்க முடியாது. மூணாவது முக்கியமான விஷயம், பார்ட்லி ஃபண்டட் பை த ஸ்டேட் பட் ரெகக்னைஸ் பை த ஸ்டேட், அங்க கன்சென்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆர்டிகல் 28 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில். அப்படி இருக்கும் பொழுது மகாவிஷ்ணு அவர்களுடைய அந்த ஸ்பீச் ஆகப்பட்டது ஸ்கொயரா டெஃபினட்டா இது வந்து வயலேட்டிங் ஆர்டிகல் 28 clause 1 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் அன்கான்ஸ்டியூஷனல் ஸ்பீச். காரணம் என்னன்னா ஐடியா ஆஃப் கர்மா, ஐடியா ஆஃப் ரீபர்த் அது வந்து பர்டிகுலர் ரிலீஜியஸ் ஐடியா. இப்போ எனக்கு கொஸ்டின் என்ன தெரியுமா, ரிலீஜன் கூட சொல்லலாம். அவங்க நல்லா பாருங்க, ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல, ஸ்டார்டிங் ஃப்ரம் பாரத் ரத்னா பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர், அதில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் நிறைய பேர், TTK கிருஷ்ணமாச்சாரி அவர்கள், இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மெம்பர்ஸ் இருந்தாங்க. ராஜேந்திர பிரசாத் தான் சேர்மனாக இருந்தார். அவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஆர்டிகல் 28 clause 1 கொண்டு வந்தாங்க. அதில் கடவுளை வணங்குறவங்க இருக்காங்களா இல்லையா, அதில் பர்டிகுலர் ஃபெய்த் இந்துவில் இருந்தவங்க இருந்தாங்க, கிறிஸ்டியனில் இருந்தவங்க இருந்தாங்க, இஸ்லாமிய பார்ட்டில் ரிலீஜியனில் ஃபாலோ பண்ணுறவங்க இருந்தாங்க. அப்போ ஒரு ரிலீஜியன்ல இருந்துமே கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மெம்பர்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஆர்டிகல் 28 clause 1 படி ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடாதுன்னு. த வேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை நம்ம இன்டர்பிரட் பண்ணுவோம். இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது வந்து நோ ரிலீஜியஸ் ஐடியாஸ்ன்னு சொல்லலை, நோ ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லலை, ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட், 2 வேர்டு, ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க ரிலீஜியன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேணாம். ஆனால் ரிலீஜனில் இருக்க ஐடியாவை இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்தாலே அது வந்து வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 28 clause 1 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இது சொல்லும் பொழுது ஒரு ஃபெய்த் இருக்கவங்களுக்கும் அது என்ன தவறு, ஒரு சில பேர் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்களா அது என்ன தவறு, அது வந்து ஒத்துக்க வேண்டிய விஷயம் தானே அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது. இது இட்ஸ் நாட் அபவுட் ரைட் அண்ட் ராங், இட் இஸ் நாட் அபவுட் வெதர் யூ லைக் இட் ஆர் ஐ டோன்ட் லைக் இட், வெதர் வி ஃபாலோ இட் ஆர் நாட், வெதர் இட் இஸ் பிலீவர் ஆர் நான் பிலீவர். நீங்கள் நாத்திகவாதியா இல்லை
நீங்கள் வந்து சுவாமியை நம்பக்கூடியவங்களா அப்படிங்கிறது, இல்லை ஒரு மதத்தை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களா, இல்லை மதம் ஃபாலோ பண்ணாதவங்களா அப்படிங்கிறது கிடையாது. கிளியராக கான்ஸ்டியூஷன் படி மதத்தை ஸ்கூலில் கொண்டு வராதீங்க அப்படின்னு ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கிளியராக சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் ஆன்டி ரிலிஜியன் கேம்பெயின் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் மதத்தை எதிர்த்து பேசக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடாது. அப்போ எதுக்காக அதை வச்சிருக்காங்க? ஸ்கூல்ஸ் வந்து செக்யுலராக இருக்கணும், அங்கே இன்இக்வாலிட்டி வரக்கூடாது, குழந்தைங்க மத்தியில் வந்து டிஸ்கிரிமினேஷன் வரக்கூடாது, குழந்தைங்க வந்து படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, மதியம் வந்து சத்துணவு திட்டம் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்கோம். காமராஜர் அவர்களோட பீரியட்லேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. பல ஐஏஎஸ் ஆஃபீஸர், பல ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், பெரிய பெரிய தலைவர்கள் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து உருவாயிருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனிஸில் சிஇஓவும் டைரக்டரும் இருக்கக்கூடிய பெரிய லீடர்ஸ், கார்பரேட் லீடர்ஸு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க. அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து குளோபலில் வந்து அக்செப்டபிளாக இருக்காங்கன்னா மற்ற ஸ்டேட்லேருந்து போகிறாங்க. பட் நான் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறேன். பண்ணுறாங்கன்னா காரணம் என்ன? நம்ம லீடர்ஸ் வந்து தொடர்ச்சியாக கர்ம வீரர் காமராஜர், சப்சிக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்த கவர்மெண்ட்ஸ் எல்லாருமே, எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள், செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள், அப்புறம் எடப்பாடி அவர்கள், சப்சிக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள், எல்லாருமே இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள், எல்லாருமே வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தேர் வெரி கிளியர். ஃபீட் த ஹங்கர், சப்சிக்வெண்ட்டாக ப்ரொவைட் எஜுகேஷன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வரைக்கும் நம்ம இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில். அதனால எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து கிளியராக ப்ரொக்ரெஷனை பேஸ் பண்ணியும், இன்இக்வாலிட்டியை எடுத்தோம், டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல், ரிலீஜன் என்ற ஐடியாவே வரக்கூடாது ஸ்கூலில் வித் ரெஸ்பெக்ட் டு கவர்மெண்ட் ஸ்கூல். அதுதான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனோட ஆஸ்பெக்ட். ஐம் நாட் ஸ்பீக்கிங் எனி திங் ஃப்ரம் த அவுட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அதை டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸை போட்டு கொண்டு வந்து பேசினாலும் அது ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 28 clause 1. சார், அவரோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பிரமிக்கும் விதமாக இருக்குது சார். ஒரு ஸ்டாண்டப் காமெடியனில் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சு, அதில் வீடியோஸ் போட்டு, அதை வந்து கோவிடுக்கு அப்புறமா ஒரு அறக்கட்டளையாக மாற்றி, அந்த அறக்கட்டளை வந்து பல உலக நாடுகளில் அதோட பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி தன்னையே ஒரு பெரும் ஸ்பிரிச்சுவல் லீடர்ன்ற ஒரு இதில் அவர் காமிச்சிட்டு இருக்காரு சார். அவரோட அந்த வளர்ச்சியை நீங்கள் எப்படி சார் நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக எல்லா துறையிலுமே ஒரு மனிதர் வந்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறது, அதுலேருந்து எவால்வ் ஆகிறது வந்து அப்ரிஷியேட்டட். அது வந்து ஸ்டாண்டப் காமெடினா ஆரம்பித்து அதுலேருந்து எவால்வ் ஆகி ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும்னு நினைக்கிறது, ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா வச்சுருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தொழில் தொடங்குறாங்க, பொட்டி கிடைக்கிறா தொடங்குறது கூட பெரிய பிஸ்னஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வளர்ச்சிங்கிறது யாரும் வந்து அகேன்ஸ்ட் கிடையாது, ஒரு மனிதருடைய எவல்யூஷன் அகேன்ஸ்ட் கிடையாது. பட் மகேஷ்ங்கிற மகாவிஷ்ணு அவர்களுடைய அந்த பாத் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டப் காமெடியாக ஆரம்பிச்சிருக்காரு. சரி, ஓகே, ஸ்டாண்டப் காமெடியாக ஆரம்பிக்கிட்டோம், அதுவும் ஒரு நல்ல ஸ்கில் தான். சப்சிக்வெண்ட்டாக வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து அவர் ஸ்பிரிச்சுவலாக வந்து ரியலைஸ் ஆன மாதிரியும், அதுக்கான இண்டிகேஷன்ஸ் வந்து ஒரு பிராண்டிங் எக்ஸசைஸாகவே கூட காட்டுறாருன்னு கூட வச்சுப்போம். அப்போது இது பண்ணும் பொழுது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் எது உண்மை எது உண்மை இல்லைன்றது இருக்கா இல்லையா? ஸ்பிரிச்சுவாலிட்டியும் அதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய பல ஆர்கனைசேஷன்ஸ் வெல் ரெகக்னைஸ்ட், அதில் வந்து 100 வருடங்கள் 150 வருடங்கள் 200 வருடங்கள் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய ப்ராக்டிசஸில் இருக்கிறது தான் இவர் பேசியிருக்காரா, அவரோட ஓன் வெர்ஷனை பேசிட்டு அது ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்கிறாரா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது, சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வித்திருக்காது, அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கா? ப்ராடக்ட்ஸ் வித்திருக்காரு, சோல்ட் சம் ப்ராடக்ட்ஸ், அதெல்லாம் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து அரைஸ் ஆகுது. அதனால ஒரு மனிதருடைய எவல்யூஷன் வந்து நம்ம என்றைக்குமே வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். அவர் ஸ்டாண்டப் காமெடியாக கூட ஆரம்பிச்சுட்டு போட்டோம், பட் அவருடைய பர்பஸ் வந்து அவர் பேசக்கூடியது வந்து வேலிடேஷனாக இருக்கான்றது தான் பாயிண்ட். வள்ளலார் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய தத்துவம், அப்புறம் வந்து திருமூலருடைய திருமணத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்கள், திருக்குறளில் இருக்கக்கூடிய தத்துவங்கள், இந்த விஷயத்தை கோட் பண்ணி பேசுறது வந்து வேலிடேஷனுக்கு இருந்தாலும், அதில் இருக்க தத்துவங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இருந்தாலும், ஒன்றுத்துக்கு ஒன்று முடி போட்டு அவங்க சொல்லாததையும் சொன்னதா சொல்லி அதனால் வரக்கூடிய மாஸில் போயிட்டு அவர் பேசக்கூடிய விஷயங்கள் உண்மைத்துவம் இல்லாத பொழுது, அப்போ உண்மையாக ப்ராக்டிஸ் பண்ணுற ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் வந்து என்றைக்குமே மூட நம்பிக்கையை பற்றி ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. ஹூ இஸ் அ ஸ்பிரிச்சுவல் லீடர்? மூட நம்பிக்கையை பற்றி ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, ஹூ இஸ் அ ஸ்பிரிச்சுவல் லீடர்? டிஸ்கிரிமினேஷனை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. ஹூ இஸ் அ ஸ்பிரிச்சுவல் லீடர்? உங்களுடைய பர்த் வந்து கர்மா வரணும், நீங்கள் வந்து இதை அக்செப்ட் பண்ணி ஆகணும் வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு போதனைகளை கொடுத்து மனிதனை வந்து புண்படுத்தக்கூடிய விதத்தில், இல்லை பாதிக்கப்படுற விதத்தில்,
கில்ட் கிரியேட் பண்ற விதத்துல பேசக்கூடியவங்க ஸ்பிரிச்சுவல் லீடரா இருக்க வாய்ப்பே கிடையாது. 4வது, who is a spiritual leader? நீங்க அப்படி எடுத்து பாருங்க. நீங்க குளோபல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னைக்குமே வந்து ஒரு எம்பத்தி, கம்பேஷன், அவங்களுடைய அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஆகப்பட்டது டெஃபினட்டாக வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் இல்லாத, இன்இக்வாலிட்டி இல்லாத, ஒரு தன்னம்பிக்கையை வந்து கொடுக்கக்கூடிய வகையில், யாரையும் புண்படுத்தாமல் வரக்கூடிய வகையில் தான் அது வந்து கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவாலிட்டி அட்டைன் பண்ண முடியும். அதனால வள்ளலார் திருக்குறள், திருமூலர் திருமந்திரம்னு சொல்லிட்டு எது சொன்னாலும் அவங்க சொன்னது கிடையாது. இப்போ நிறைய பேர் மேற்கோள் காட்டுறது என்ன, கர்மாங்கிறது வந்து திருக்குறள் இருக்கா இல்லையா, அதை பற்றி பாயிண்ட் கிடையாது. த பாயிண்ட் வந்து ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டுங்கிறது வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் மாடலாக ஒரு நீ இந்த நாட்டில் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை சர்வீஸ் ஓரியன்டேஷனாக பண்ணக்கூடிய பல பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் இவர் மகாவிஷ்ணு பேசுகிற மாதிரியே கிடையாது. அப்போது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குன்னு ஒரு பாத்வே இருக்குது, அதுக்குன்னு சில ட்ரைனிங்ஸ் இருக்குது, அதில் வந்து பல விதமான ப்ராக்டிசஸ் இருக்குது. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் மகாவிஷ்ணு சொல்லக்கூடியதும் ஒன்று கிடையாது. கண்டிப்பாக இந்த மாதிரியான சர்ச்சை பேச்சுகள், 2வது மூடநம்பிக்கை இருக்கக்கூடிய ஓரியன்டேஷன், நெக்ஸ்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பல விஷயம் சயின்ஸ் இல்லாமல் கூட இருக்கலாம், அது வேற விஷயம், அது ரியலைசேஷன் நோக்கி இருக்கலாம். பட்டு அந்த ரியலைசேஷன் பார்த்துக்குமே சில அதுக்குன்னு ஒரு ஓரியன்டேஷன் இருக்கு. அந்த பக்குவமான ஓரியன்டேஷன் இவர்கிட்ட பார்க்க முடியுதானா? இல்லை. ஏன்னா நீங்களே பல விஷயத்த பார்த்துருக்கீங்க, அவரோட வீடியோஸாக இருக்கட்டும், அவருடைய ப்ராடக்ட் ப்ரொமோஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது கிளியராக வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அவர் என்ன ட்ரை பண்ணுறாருன்னு. அவர் என்ன ட்ரை பண்ணுறாருன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. டெஃபினட்டாக வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அவர் ட்ரை பண்ணலன்றது நம்மளால தெரிஞ்சிக்க முடியுது. அப்படின்னும் பொழுது அந்த அதாவது வந்து மூட நம்பிக்கை இருக்கக்கூடிய விஷயங்களோ, இல்லை மாணவர்களுக்கு வந்து ப்ராக்ரஸ் ஆகாமல் ரெக்ரெசிவ் தாட்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்களோ வரக்கூடாதுன்னு சொல்லி தான் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டேட் ஃபண்டட் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது வந்து டாக்ஸ் பேயர் மணி நடத்தக்கூடிய இன்ஸ்டியூஷன். அப்போது கவர்மெண்ட் வந்து கிளியராக கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் பொழுது எப்படி கோட் பண்ணி பேசினாலும் ஒரு டிஸ்கிரிமினேஷனோ, இன்இக்வாலிட்டியோ, ஹியூமன் டிக்னிட்டியோ அஃபெக்ட் பண்ணுற விதமாக இருந்தால் அது டெஃபினட்டாக அக்செப்ட் பண்ண முடியாது. காரணம் வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் அவர் பேசின அந்த ஸ்பீச் ஆகப்பட்டது டிஸ்கிரிமினேஷனும் ப்ரொமோட் பண்ணியிருக்கு, ஹியூமன் டிக்னிட்டி, டீச்சரோட டிக்னிட்டி அஃபெக்ட் பண்ணியிருக்கு. 3வது வந்து இன்இக்வாலிட்டியும் ஒரு டிஸ்கிரிமினேஷன் இஷ்யூஸையும் ரீபர்த்தையும் பேசும்பொழுது அந்த பற்றி பேசி அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணுற மாதிரி ப்ரோக்ரஸ் ஆகாத மாதிரி இருக்கிறதுனால அது வந்து ரெக்ரெசிவாக தான் இருக்குது, பிற்போக்கு தனமாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நவநீத், இன்னொரு கேள்வி என்னன்னா, தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய பாட புத்தகத்திலேயே இது மாதிரியான ஆன்மீகம் சம்பந்தமாவோ இல்லை ரிலீஜியஸ் சம்பந்தமாவான விஷயங்கள் இருக்குமா? இப்போது தமிழ்நாடு புஸ்தகங்கள் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் பேஸ் பண்ணியோ இல்லாட்டி வந்து ஸ்கூல் ஆஃப் தாட், வேரியஸ் திங்கர்ஸோட தாட்ஸோ உள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட்டு தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் ஏதாவது வந்து ரிலீஜியஸ் மேட்டராக இருந்தால் நீங்கள் ஆர்டிகல் 28 clause 1 of the Constitution of India, no religious instruction shall be provided in any education institution only maintained out of a state fund. Religious instruction in any form, சீஃப் கெஸ்ட்டாக வந்தோ தான் ஸ்பீச் கொடுக்கணும்னு அப்படின்னு சொல்லலை. இந்த எனி ஃபார்மில் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன? இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வருதா? ஆர்டிகல் 28 clause 1 of the Constitution of India ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வருது. அப்போது ஆர்டிகல் 32 of the Constitution of India is the soul of the Constitution of India. இது வந்து அம்பேத்கர் அவர்களே சொல்லியிருக்காரு. அந்த 32 படி நீங்கள் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஒரு சமயம் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் ஆன்டி ரிலீஜன் இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனா என்ன? ரிலீஜனே கொண்டு வராதீங்கன்றாங்க. ஆன்டி ரிலீஜனாக இருந்தாலும் ரிலீஜியஸ் ஆஸ்பெக்டாக இருந்தாலும் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தான் இருக்குது. ஒரு சமயம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் இருந்ததுன்னா அதுக்கு லீகல் ரெமெடி இருக்குல்ல. நீங்கள் ஆர்டிகல் 32 படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க, ஃபண்டமெண்டல் ரைட் அஃபெக்ட் ஆகுது, ஏன்னா ஆர்டிகல் 28 clause 1. இல்லையா நீங்கள் ஆர்டிகல் 226 of the Constitution of Indiaவில் ஃபண்டமெண்டல் ரைட் ப்ளஸ் கான்ஸ்டியூஷனல் ரைட்டை வச்சு கொஸ்டின் பண்ணுங்க வித் லீகல் ப்ராசஸில் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதனால அதுக்குன்னு சிஸ்டம் இருக்கு. ஒரு டெக்ஸ்ட் புக்லேயோ இல்லை இன்டைரக்ட் மெத்தட்லையோ ஐடியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸையோ இல்லை பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸையோ திணிக்க நினச்சி அது வழியாக ரிலீஜனோ இல்லை ஆன்டி ரிலீஜனோ வந்து அதுக்கான தாட்ஸை வந்து கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தால் அதுக்கு நீங்கள் கோர்ட் அணுகி ஜுடிஷியரி ஹஸ் த பவர் டு டிசைட். ஸோ ஆர்டிகல் 226 of the Constitution of India ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணலாம். ஆர்டிகல் 32ல நீங்கள் வந்து ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணி இந்த கொஸ்டின் கேட்கலாம், ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ இட்ஸ் அப் டு த ஜுடிஷியரி டு டிசைட். ஜுடிஷியரி ஹஸ் த ஹையஸ்ட் பவர் in 3 organs of the Constitution of India.
தட் இஸ் இன் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரியில் ஜுடிஷியரி இஸ் த ஹையஸ்ட் பவர் டு டிசைட் ஆன் மேட்டர். அதனால ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட் ஃபண்டட் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இருக்கக்கூடாது. வெதர் இட் இஸ் ரிலிஜன் ஆர் ஆன்டி ரிலிஜன் ஆர் எனி ப்ராபகண்டா டு டாக் அபவுட் எனிதிங் அபவுட் ரிலிஜன் should not be there in the state funded education institution. It is completely prohibited as per article 28 clause 1 of the Constitution of India. சார், இப்போ இவரை என்னென்ன சட்டத்தின் கீழே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இவருக்கு எந்த விதமான தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார்? டெஃபினட்டா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பல செக்ஷன்ல வந்து இவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக செக்ஷன் 196 subsection 1 clause A promoting enmity between different groups on grounds of religion, race, place of birth, residence, language, etc. and doing acts prejudicial to maintenance of harmony. ஒரு ஹார்மோனியஸ் சொசைட்டியில் இந்த மாதிரி தாட்ஸை வந்து விதைக்கும் பொழுது அவர் ஸ்பீச் கொடுக்க அக்செப்டன்ஸ் ஸ்பீச் கொடுத்தா வேற, அங்கே வந்து டிவைட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பீச் வரும்போது ஒருத்தர் எழுந்து கொஸ்டின் கேட்குறாரு, அதுக்கு ஜஸ்டிஃபைபிள் ஆன்சர் இருந்தால் கொடுத்துருக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பிசம் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பீச் கொடுக்கும் பொழுது செக்ஷன் 196 subsection 1 clause A போட்டிருக்காங்க. ரெண்டாவது செக்ஷன் 352 இன்டென்ஷனல் இன்சல்ட் வித் இன்டென்ட் டு ப்ரொவோக் பிரீச் ஆஃப் பீஸ், செக்ஷன் 352 போட்டிருக்காங்க. அடுத்தது முக்கியமான செக்ஷன் நவநீத், இந்த செக்ஷன் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். செக்ஷன் 92 clause A ஆஃப் ரைட் ஆஃப் அ பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட், பனிஷ்மெண்ட் ஃபார் அஃபென்சஸ் ஆஃப் அட்ராசிட்டிஸ். Whoever intentionally insults or intimidates with intent to humiliate a person with disability in any place within public view, this section வந்து இந்த செக்ஷன் வந்து போடப்படும். அதில் அவர் ஸ்பீச் ஒரு பக்கம், அது கான்ட்ரவர்ஷியல் ஸ்பீச்சு, மூடநம்பிக்கை ஓரியன்ட் இருக்கக்கூடிய ஸ்பீச்சு, பிற்போக்குத்தனமாக இருக்கக்கூடிய ஸ்பீச்சு, அது ஒரு பக்கம் இருக்க. ரெண்டாவது வந்து அங்கே டீச்சர் வந்து அவர் வந்து விஷுவலி சேலஞ்சடாக வந்து இருந்திருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, அவர் வந்து மனசு புண்படுற மாதிரி எக்ஸிபிட் பண்ணதுனால டெஃபினட்டாக வந்து இந்த செக்ஷன் வந்து கவர்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அவர்கிட்ட பேசின விதம், அதனால தான் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவை சப்போர்ட் பண்ணுறவங்களே அவர் ஸ்பீச்சு கூட சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை வந்து சப்போர்ட் யாருமே பண்ணாதது வந்து அந்த டீச்சரை வந்து அப்படி புண்படுத்தினதை யாரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, யாராக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, டீச்சர்ஸ் டே மட்டும் இல்லாமல் டீச்சர் எழுந்து ஸ்டூடெண்டோட நலனுக்காக கேட்குறாரு. அப்போ அவருக்கு பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல வந்த கெஸ்ட்டும் இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது டெஃபினட்டா வந்து இந்த செக்ஷன்ஸ் வந்து அவர் மேலே இப்போ பாஞ்சிருக்கு. இதுக்கு மகாவிஷ்ணு அவர்களுக்கு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து பல ரெமடிஸ் இருக்கு. பெயில் போடுறதா இருக்கட்டும், போலீஸ்க்கும் ரைட்ஸ் இருக்கு. என்ன ரைட்ஸ் இருக்கு? கஸ்டடி, போலீஸ் கஸ்டடி எடுக்கிறது, அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் ஜுடிஷியல் கஸ்டடி இருக்கிறது, இதுக்கு நடுவில் பெயில் பெட்டிஷன்ஸ் போடுறது, ட்ரையல் கோர்ட் பெயில் பெட்டிஷன் போடலாம், சப்சிக்வெண்ட்டாக மெஜிஸ்ட்ரேட்டில் பெயில் பெட்டிஷன் போடலாம், சப்சிக்வெண்ட்டாக வந்து ஹைகோர்ட்டில் போடலாம், சுப்ரீம் கோர்ட்டில் போடலாம். இதெல்லாம் வந்து மகாவிஷ்ணு அவர்களுக்கு இருக்கக்கூடிய லீகல் ரெமெடி. பட் ஒன் திங் இஸ் வெரி கிளியர், மகாவிஷ்ணு அவருடைய ஸ்பீச் வந்து ஏற்கப்படாத ஒரு ஸ்பீச்சுங்கிறத பொதுமக்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோ பேர் வந்து அகெயின்ஸ்டாக வந்து இதை பற்றி சொல்கிறாங்கனாக்க அப்போ எந்த அளவுக்கு ஒரு மனிதர்களுக்கும் படித்தவங்களுக்கு இது பாதிச்சிருக்குன்னு நம்ம பார்க்கணும். School is a place for scientific progression, technological orientation. நெக்ஸ்ட் வந்து ரேஷ்னல் தாட்ஸ் கொடுத்து அந்த ரேஷ்னல் தாட்ஸ்னால தங்களுடைய வாழ்க்கையை படிப்பால் மாற்றிக்க முடியும்னு நம்பக்கூடிய இடம். அதனால அந்த மாதிரி வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிற இடத்துல பிற்போக்கு சிந்தனைகளை எந்த ஃபார்ம்லையும் விடக்கூடாது. இது மகாவிஷ்ணுன்னு கிடையாது, வேற யாராக இருந்தாலும் பிற்போக்கு சிந்தனைகளை வந்து இன்டைரக்டாவோ டைரக்டாவோ அலோவ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணக்கூடாது. உங்கள் நேரத்தை ஒதுக்கி பொறுமையாக இந்த விஷயத்தை விளக்கியதற்கு நன்றி சார். நன்றி நவநீத்.